இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் கிச்சடி. அதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் ஆயிலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கண்டினியூஸாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் சாட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த கேரட், பீன்ஸு, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அது, அப்புறம் பாசிப்பயிறு அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டி தான். இது நான் 2 பேருக்கு செய்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு ஸ்பைஸியாக இருக்குதா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் காரம் உப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் இது பாயில் ஆக தொடங்கிருச்சு அப்படின்னு உடனே என்ன பண்ணணும்னா குக்கரோட லிட்டு மூடி வச்சுருங்க. வெயிட்டு போட்டுட்டு நீங்கள் மூட வேண்டாம். ஃபஸ்ட்டு மூடிட்டு அப்புறமா வெயிட் போடுங்க. அவ்வளோதான். இது ஒரு 3 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ நான் கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் எடுக்கிறேன். ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது ஓட்ஸ் கிச்சடி. இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி அண்ட் ஹெல்தி ரெசிபிஸும் கூட. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் ரெசிபி தான். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் அவங்கள மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.